வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜெனரலாக அரசியல் அப்படின்னு சொல்லி பேசினோம்னா அதில் ரொம்ப முக்கியமாக இந்திய அளவில் உச்சநீதிமன்றம் வெர்சஸ் மோடி, அமித்ஷா அண்டு இசிஇ எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சிஇசி. அப்புறம் இது சம்மந்தமாக பேச போகிறோம். அப்புறம் இங்கே ஜனநாயகம் என்ன ஆச்சு அப்படி அது போக இன்றைக்கி கரண்ட்டில் தமிழ்நாட்டில் ஓவராலாக எந்த கட்சி ஒரு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு ஓவராலாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், தரவுகளோடு பயாஸ்ட் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போது ரொம்ப முக்கியமாக நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் பயங்கரமாக ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. ஒரு லோக் பரிகார் அப்படின்னு ஒரு என்ஜிஓ அமைப்பு அவங்க கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருந்தாங்க. என்னென்னா இது என்ன நடந்துச்சு, இது ஓரளவு எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் கொஞ்சம் சொல்லிடலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இங்கே இந்தியாவில் எல்லாரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போது சமீபத்தில்னா இவர் மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தேர்தல் கமிஷனர், தலைமை தேர்தல் கமிஷனர், அப்புறம் கூட இருக்கிற 2 தேர்தல் கமிஷனர்கள் இதற்கு விதிவிலக்கு. அவங்க இங்கே தேர்தல் கமிஷனராக இருக்கும்போதோ அல்லது ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமோ எப்போவுமே அவங்க மேலே கிரிமினல் வழக்கு பதிய முடியாது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது, அவங்க சாகிற வரைக்கும் அப்படின்னு இது ஐ திங்க் செக்ஷன் 93 செக்ஷன் 19 அப்படின்னு சொல்லி அந்த இதில் என்ன கொஞ்சம் டீட்டெயில் நம்ம அட்வொகேட் இல்லை, ஆனால் கொஞ்சம் டீட்டெயில் எடுத்து பார்க்கும்போது செக்ஷன் 19 இந்த மாதிரி அவங்களுக்கு தண்டனையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இவரை தலைமை தேர்தல் அதிகாரியை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை இருந்துச்சு. அது என்ன முறை அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர், அது போக சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி, இந்த 3 பேர் இவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் எல்லாம் கலந்து பேசுவாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவங்க எதாவது செலக்ட் பண்ணி ஓவராலாக யாருக்கு அவங்களோட சர்வீஸ், அவங்க மேலே ஏதாவது ரெக்கார்டு, கிரிமினல் ரெக்கார்டு இல்லை பிரச்சனைகள் எதுவும் இருக்கா அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு, அரசு ஊழியத்தில் வேறு என்னென்ன இதில் பதவியில் இருந்தார், பதவியில் இருக்கும்போது அவர் மேலே ஏதாவது வழக்குகள் இதெல்லாம் வந்துச்சா என்ன அப்படின்லாம் பார்த்துட்டு, இவர் இந்த மாதிரி தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்படுவதற்கு தகுதியானவர் தான் அப்படின்னு இந்த 3 பேர் சேர்ந்ததில்லை. ஒருவேளை பிரதமர் செலக்ட் பண்ணி வைக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இவர் தலைமை நீதிபதிக்கு இவரை பிடிக்கும், பிரதமர் செலக்ட் பண்ணது பிடிக்கும்னா அவரை செலக்ட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் பிரதமர் செலக்ட் பண்ணது ஒரு சார்பாக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் செலக்ட் பண்ணதை அவர் ஒத்துக்கிட்டார்னா இவரை செலக்ட் பண்ணது தான் தலைமை தேர்தல் அதிகாரியாக வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, தலைமை தேர்தல் அதிகாரி யாருக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை, சட்டத்திற்கும் மக்களுக்கும் கட்டுப்பட்டவர் அப்படின்னு இருந்துச்சு. அதை பூரா மாற்றி, அதாவது இவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே தலைகீழ மாற்றி ஒன் இண்டியா, ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன், எல்லாம் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பூரா கொள்ளையடிச்சு இவங்க பண்ணுறது ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாங்கன்னா எல்லாருமே பாராட்ட போகிறாங்க. இவர் அப்படி இல்லை. தனக்கு தோல்வி வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சட்டத்தை அவசரமாக மாற்றி அதுக்கு ஒரு 140 பேருக்கு மேலே இருக்கிற எதிர்க்கட்சி எம்பிஸ்க்கு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை அவசரமாக பாஸ் பண்ணி இவர் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் இன்னொரு சீனியர் கேபினெட் மினிஸ்டர், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 3 பேரில் 2 பேர் ஒரு பக்கம், இவர் ஒருத்தர். எப்படி பார்த்தாலும் ஒரு பிரைம் மினிஸ்டரோ உள்துறை அமைச்சர் இவங்க செலக்ட் பண்ணுறதை இவங்க எதிர்த்தா கூட ஒன்றும் நடக்காதே. அப்போது மெஜாரிட்டிங்கிறது முடிஞ்சு போச்சா? இப்படியே மொத்தத்துக்கு சோழி முடிச்சு. அதனால தான் ஞானேஷ்குமார் என்ற சொம்பு திருடன், நம்ம சொல்கிறது அவர் குறைச்சதுக்கெலாம் சொல்கிறது இல்லை, அவர் இங்கே தேர்தலோட மக்களோட ஓட்டை திருடி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு எடுபடி சொம்பு திருடன் ஞானேஷ்குமார் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா இது வந்து நம்ம சொல்கிறது வந்து அவரை தவறெல்லாம் சொல்லலை, அவர் பண்ணுற விஷயத்தை வந்து ஒரு அடைமொழியோடு சொல்கிறோம். என்ன சொல்லுவோம்னா, பொதுவாக யோக்கியம் வர்ற சொம்புத்திக்கு உள்ள வை அப்படிம்பாங்க. ஏன்னா பேசிகிட்டே இருக்கும்போது முடிச்சு போகும்போது பார்த்தா அங்கே இருந்த பக்கத்தை குடிக்க தண்ணி வச்சிருந்த செம்பை காண ஒன்று காண செம்பு திருடன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஞானேஷ்குமார் அவர் மேலே வந்து இவங்க மம்தா பானர்ஜி எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் விசாரிக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம். ஆனால் நேற்று அப்புறம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே லோக் பரிகார் அப்படின்ற அந்த இது செக்ஷன் 16 அதில் வந்து அவங்க இருந்ததை அவங்க போட்ட வழக்கு, அந்த வழக்கை விசாரிக்கணும். இது வந்து எலெக்ஷன் கமிஷன் நியமனத்திலிருந்து அவர் என்ன பண்ணார், செக்ஷன் 93 சம்திங் அதில் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் வந்து இப்போ யார் வேணாலும் ஒரு சாதாரண குடிமகனோ எதிர்க்கட்சி தலைவரோ மற்ற கட்சிகளோ யாராக இருந்தாலுமே அவங்க வந்து திரும்ப எண்ணி பார்க்கணும். டவுட் இருக்குது, இந்த பூத்தில் வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எண்ணி பார்க்குறதுக்கு கோர்ட் வந்து உத்தரவு போடும், இல்லை எண்ணி பார்க்க முடியும் அப்படின்றத 45 நாள் அதுக்கப்புறம் அழிச்சிடுவேன், வேறு யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு தாந்தோன்றித்தனமாக. அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷனர், இந்த தலைமை தேர்தல் அதிகாரி, அவர் வந்து என்னமோ வானத்திலேருந்து நேரடியாக குதித்தவர் மாதிரியும், அவரை வந்து யாருமே ஒன்றும் டச் பண்ண முடியாத மாதிரியும், அவர் நினச்சா இஷ்டத்துக்கு என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், அவர் மேலே வழக்கே போட முடியாது, அவருக்கு தண்டனையே கொடுக்க முடியாது அப்படின்னா, அப்போ இஷ்டத்துக்கு வந்து பண்ணத்தான் செய்வாங்க. கையில் வந்து இவ்வளோ அதிகாரத்தை தூக்கி கொடுத்தா என்ன யோகியனாக இருக்க முடியும்? சொம்பு திருடன் எப்படி இருப்பாங்க? அதனால் இதுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றத்திலேருந்து. இந்த மாதிரி செக்ஷன் போட்டிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் வந்து என்ன, இதுக்கு வந்து தீர்வு வேணும், இது என்ன பேசிஸில் போட்டீங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலையும் விழிப்புணர்ச்சியும் உண்டு பண்ணியிருக்கு. எல்லோரும் வந்து அட இப்படியா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோமா, பேச எல்லா இடத்துலையும் இப்போ வந்து கர்நாடகாவில் இந்த தொகுதியில் இருக்கிறவங்கள இவ்வளோ பிரச்சனையை ராகுல் காந்தி எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாம் போட்டார். அவர் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேன். அப்புறம் பீகாரில் 65 லட்சம் பேர் வந்து நீக்கியிருக்கேன், என்ன பேசி நீக்கினேன் அப்படின்னா அதையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஆதார் கார்டு அதையும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை ஆதார் கார்டை அக்செப்ட் பண்ணணும் அப்படி சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்தாங்க. தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க. கேட்டால் வந்து இங்கே ஆள் இல்லை, இது இல்லை, அதிலே அப்படியே இஷ்டத்துக்கு பண்ணுறாங்களா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமா இல்லையா? இந்த பூனைக்கு மணி கட்டுறது யார்? கட்டணும். இது கட்டலை அப்படின்னா இது நம்ம ஓட்டு நம்மளது இல்லை, ஜனநாயகம் வந்து கேலிக்கூத்து. அப்போது நம்மளால் இப்போ ஆளும் பிஜேபி அரசு நம்மளால் எல்லா இடத்துலையும் நேர்மையாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஈஸியை விலைக்கு வாங்குது, அங்கே மிரட்டுது, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பேசுது, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட மிரட்டுது, இவிஎம்மில் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுது, கோல்மால் பண்ணுது, இருக்கிற அத்தனை நாசகார வேலையும் பண்ணுது. ஆனால் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒரு சூழல் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பா இறங்கியிருக்கு. இப்போ அங்கே வந்திருக்க ஒரு நோட்டீஸ். சரி, இப்போ அடுத்து நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வருவோம். தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பற்றி முதலமைச்சர் பேசுகிறாரு, கமலஹாசன் பேசுகிறாரு, எல்லோரும் பேசுகிறாங்க, யூடியூப்பில் பேசுகிறாங்க, டிபேட்டில் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரே ஒருத்தரை தவிர, அதில் முக்கியமாக சம்மந்தப்பட்ட விஜய், அது வந்து அதை பற்றி கவலையே படலை, அதை பற்றி பேசவும் இல்லை. அதுக்கு கவலையே படலைன்னா இல்லை நான் வந்து யோக்கியம் போனால் போகுது அப்படி இல்லை. அவர் வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறாரு. இப்போ இன்றைக்கி வந்து என்ன அறிவு கொடுத்துருக்கிறாரு, ஒரு சில பேர் ஒரு 12-13 பேருக்கு மேலே வந்து லிஸ்ட்டு கொடுத்து இவங்கெல்லாம் 234 தொகுதியிலையும் மக்களோட கருத்தை கேட்டு வாக்குறுதிகள் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜனநாயகன் அது வந்து வீணாக போன நாயகன், முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு தகவல் என்ன வருது, ஒருவேளை நேரடியாக ஓடிடிலே வெளியிட போகிறாங்களோ, வெளியிடட்டும், நல்லா இருந்தால் படம் பார்க்க போகிறாங்க, இது நல்ல இடம் தூக்கி போட போகிறாங்க. ஸோ ஜனநாயகன் வந்து இஸ் ஜஸ்ட் அ ஃபில்ம், இஸ் அ மூவி, என்டர்டெயின்மெண்ட் மூவி, அவ்வளோதான். அதை தாண்டி விஜய் தமிழ்நாட்டுக்கு என்ன முதலமைச்சராக வந்தோ அல்லது எதிர்க்கட்சியாக இருந்தோ அல்லது ஒரு அரசியல் கட்சியாகவோ அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார்? இப்போது திமுக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அவர் அந்த பஸ் மேலே ஏறி நின்று உறக்க கூவுனா எல்லாருக்கும் கேட்குது. அந்த குரலோட வலிமை இருக்கு இல்லையா, அது பயங்கரமான வலிமை. அந்த தன்னுடைய புகழ், அந்த குரல் வலிமை, இதை வச்சு திமுக அல்லது திமுகவாக இருக்கட்டும், வேறு இப்போது ஆளுங்கட்சி திமுக
திமுக பண்ணக்கூடிய தவறுகளை இவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாரும் கேட்குறாங்க. திமுக திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து சொல்ல முடியாத, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருந்தால் தாந்தோண்டித்தனம் வரணும். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, ஞானேஷ்குமாருக்கு வந்து தண்டனை கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னா இஷ்டத்துக்கு பண்ணுவார்ல. அது மாதிரி இப்போது திமுக நல்ல ஆட்சி பண்ணுதா அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் மற்றதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஆட்சி தான் பண்ணுறாங்க. ஆனாலும் அங்கே அடிமட்டத்தில் இருக்கிற, கீழ்மட்டத்தில் இருக்கிற ஆட்களோட நடவடிக்கை மக்களுக்கு எதிராக இருக்குது. ரொம்ப குறிப்பாக காவல்துறை, அப்புறம் வந்து அரசு அதிகாரிகள், அவங்க வந்து நேரடியாக மக்களோட சம்மந்தப்பட்டவங்க, மக்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போது இவர் ஜனநாயகனை பற்றி பேசுகிறதில்ல. அது ஓடிடியில் வருது, இல்லை வராமல் போகுது, என்ன வேணாலும் நடக்குது, அது விஷயம் இல்லை. அவர் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தெரியல. கூட்டணி, நம்மெல்லாம் கூட்டணி கொடுக்கணும், நம்ம வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்ல, இது கூட்டணியில் சேர்த்துக்கிடுவோம்ல அப்படின்னு என்னென்னவோ பேசினார். ஆனால் இது வரைக்கும் அவரை நம்பி கூட்டணிக்கு வர்றதுக்கு இப்போ இருக்கிற எந்த கட்சியும் இது வரைக்கும் தயாராக தெரியலை. டிடிவி அமமுக வந்து சேர போகிறதா சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அவரும் முடிவு சொல்லலை. இந்த ஒரு சூழலில் டிவிகே தாவேகா வந்து தனியாக நின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தடுத்து நம்ம இன்னும் ஒரு சுற்று, ஏற்கனவே ஒரு ரவுண்டு வந்து அங்கங்கே தமிழ்நாட்டில் சில கொங்கு பெல்ட்டாக இருக்கட்டும், மதுரை திருநெல்வேலி, இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்டு வந்து போயிட்டு வந்தோம். இனி வந்து இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்தால் என்ன மாதிரி மக்கள் மத்திய மனசில் இருக்குது. ஏன்னா இவர் தாவேகாவுக்கு ஒரு சின்னம் ஒதுக்கி, அந்த சின்னம் கிடச்சி, அந்த சின்னத்தை பற்றி மக்கள் பேசி இதுக்கு ஓட்டு எப்படி விழும் அப்படின்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் தெரியும். அப்புறம் ஃபர்தராக அப்டேட் பண்ணுவோம். இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் போட்டி போடுறதில் இப்போ இன்னும் வந்து டாப்பில் இருக்கிறது திமுக கூட்டணி. அதில் காங்கிரஸ் விலகி போகிறாங்களா, விலகி போகலையா, ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு. இல்லை, பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நாங்கள் எப்போவுமே வந்து திமுக கூட இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தாலும் காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா திமுகவுக்கு, அதாவது காங்கிரஸ் சேர்ந்து இருந்தால் திமுகவுக்கு நல்லது, காங்கிரஸ் வந்து விட்டு வெளியே போயிடுச்சுன்னா திமுகவுக்கு ரொம்ப நல்லது. அப்படி வேணால் வச்சுக்கலாம். அடுத்த ஒரு காணொலியில் விவரமாக அப்டேட்டோடு சந்திப்போம். நன்றி.